சினிமா வெறும் பொழுதுபோக்கு மட்டுமில்ல, அது கலையும் கலை சார்ந்த ஒரு அம்சமும் கூட. ஏன்னா கலை அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் சமூக மாற்றத்தை பெரும்பாலும் ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் உணர வேண்டிய, ஏற்கனவே உணர்ந்திருக்க விஷயம் கூட. ஒரு ரமணா படத்தையோ இந்தியன் படத்தையோ பார்த்துட்டு லஞ்சம் கொடுக்க மாட்டேன், லஞ்சம் வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு யாரும் ஒரேடியாக திருந்த போகிறதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு நாள் அல்லது 2 நாள், ஏன் ஒரு 1 hour கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். பார்த்தீங்களா, லஞ்சம் வாங்கினா இவ்வளவு விளைவுகள் ஏற்படுது, நம்ம லஞ்சம் கொடுத்தா மற்றவங்க இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சி தான் மாற்றத்துக்கான முதல் புள்ளி ஆரம்பம். ஒரு உதாரணத்துக்கு இந்த 2 படங்களை சொன்னாலும் கூட பல்வேறு குற்றங்கள், பல்வேறு தீய செயல்கள், இது எல்லாத்துக்கும் இன்னும் சொல்ல போனால் சமூகத்தில் நிலவக்கூடிய பாரபட்சம், ஏற்றத்தாழ்வுகள், என்ன சொல்றது, அறம் இல்லாத தன்மை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரே சக்தி கலைக்கு இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். அதற்கான இப்போ உதாரணம் தான் ஒரு படத்தை சொல்ல போகிறோம். ஜெய் பீம் அப்படிங்கிற படம் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவை தயாரித்து நடித்த ஒரு படம். இந்த படத்தில் வழக்கமான ஹீரோயிசமோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆக்ஷன்லாம் இருக்காது. ஒரு நீதிபதி சந்துருவாவே நடிச்சிருந்தாரு சூர்யா அவர்கள். இந்த படம் வந்த புதுசில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருளர் சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வந்தெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கான ஒரு வாழ்விடம் தேவை அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயத்தை முன்னெடுத்தாரு. நம்ம ராகவா லாரன்ஸ் கூட பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாரு. ஸோ இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுறது ஒரு படைப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ இதே ஜெய் பீம் படம் இன்னொரு மாற்றத்தையும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக விதைச்சிருக்கு. அந்த விதை இப்போ அறுவடை ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு ஒரு பழங்குடி மாணவன், பச்சைமலை பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்க ஒரு மாணவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து சட்டம் படிக்கிறேன் அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் சூர்யா சார் நடித்த ஜெய் பீம் படம் தான். இந்த படம் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வந்து நான் வந்து சட்டம் படிக்கணும், அவர் மாதிரியே சமூக நீதிக்காக போராடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து எனக்கு மனசில் வேரூன்றுச்சு. அதன் விளைவாக தான் நான் வந்து இப்போ பப்ளிக் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் இருந்தது அந்த படம் தான். அதற்காக வந்து நான் சூர்யா சாருக்கும் அந்த படத்தை இயக்குன தாசை ஞானவே சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் மாற்றம். ஸோ இந்த பையன் மாதிரியா இன்னும் எத்தனையோ பையன்கள், பிள்ளைகள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை இந்த படம் உண்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு படைப்பும் கமர்ஷியல், பொழுதுபோக்கு இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான விஷயத்தையும் முன்னெடுக்கணும். சில படங்களை சாதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி. அதுவும் சூர்யா அவர் நிஜ வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியை தராரு. ஸோ அவருடைய படைப்பும் இந்த மாதிரி கல்விக்கான ஒரு வேற ஊட்டுது. அப்படிங்கும்போது நிச்சயமாக சூர்யாவுக்கு நம்ம வந்து ஒரு ரசிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக அவரை நம்ம வந்து சல்யூட் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.